அனைவருக்கும் புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய 24வது மாநில மாநாடு ஜனவரி 3ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி வரை விழுப்புரம் நகரில் நடைபெற்றது. கட்சியினுடைய அகில இந்திய ஒருங்கிணைப்பாளர் தோழர் பிரகாஷ் காரத், அரசியல் தலைமை குழு உறுப்பினர்கள் தோழர் பிருந்தா காரத், தோழர் MA பேபி, தோழர் G ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட தலைவர்கள் அந்த மாநாட்டிலே கலந்து கொண்டார்கள். 3 நாள் மாநாட்டில் தமிழ்நாட்டில் இன்றைக்கு மக்கள் மத்திய மாநில அரசுகளுடைய கொள்கைகள் நடவடிக்கைகளுடைய விளைவாக மக்களை பாதிக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் மீது 25க்கும் மேற்பட்ட தீர்மானங்கள் என்பது அந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மாநாட்டில் ஒரு 80 பேர் கொண்ட புதிய மாநில குழுவும் 15 பேர் கொண்ட புதிய மாநில செயற்குழு உறுப்பினர்கள் 15 பேர், மாநில செயலாளராக சண்முகம் உள்ளிட்ட இந்த நிர்வாகிகள் தேர்வு என்பதும் அந்த மாநாட்டில் நடைபெற்றிருக்கிறது. பொதுவாக இன்றைக்கு ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் கடைபிடிக்கக்கூடிய நவதாராளமய கொள்கையினுடைய விளைவாக நாடு முழுவதும் வேலையின்மை என்பது மிக கடுமையான ஒரு பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது. புதிதாக படித்த இளைஞர்களுக்கு ஒரு நிரந்தர வேலைவாய்ப்பு அல்லது அரசு வேலைவாய்ப்பு என்பதற்கு வாய்ப்பே இல்லை என்கிற நிலையை நோக்கி ஒன்றிய பிஜேபி அரசாங்கத்துடைய செயல்பாடு என்பது இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக கல்வித்துறையில் இந்துத்துவ கருத்துக்களை புகுத்தவும் RSS கருத்துக்களை புகுத்துவதற்குமான தீவிரமான முயற்சியில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதனுடைய ஒரு பகுதி தான் இன்றைய தினம் யுஜிசி ஒரு புதிய உத்தரவை அவர்கள் விவாதத்திற்காக இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் நியமனத்தில் அதற்கான துணைவேந்தர்கள் யார் என்பதை தீர்மானிப்பதற்கான தேடுதல் குழுவில் மாநில அரசாங்கத்துக்கு இருந்த அந்த உரிமை என்பது பறிக்கப்பட்டு முழுக்க கவர்னர், UCG, அது மாதிரி சம்பந்தப்பட்ட பல்கலைக்கழகம் இவர்கள் 3 நபர்கள் நியமிக்கப்பட்டு இந்த துணைவேந்தர் தேடுதல் என்பது நடைபெறும் என்று இன்றைக்கு அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக மாநில அரசாங்கத்தினுடைய பல்கலைக்கழக சட்டத்தின் கீழ் செயல்படக்கூடிய பல்கலைக்கழகங்கள் உட்பட இந்த மாதிரியான இந்த துணைவேந்தர் நியமனத்தில் மாநில அரசாங்கத்துக்கு எந்த அதிகாரமும் இல்லாமல் தன்னிச்சையாக இப்படி ஒரு உத்தரவை வெளியிட்டிருப்பது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. அதிலேயும் தேசிய கல்விக் கொள்கையின் கீழ் படிக்காமல் பட்டம் பெற்றிருந்தால் அந்த பட்டம் நாட்டில் எங்கேயுமே செல்லாது என்று அறிவித்திருப்பதெல்லாம் அராஜகத்தின் உச்சம். ஆகவே UCG வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த உத்தரவை, இந்த நகலை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் வற்புறுத்தி கேட்டுக்க விரும்புகிறோம். இதற்கு எதிராக வலிமிக்க போராட்டத்தை முன்னெடுப்பது என்று நாம் தீர்மானிச்சிருக்கிறோம். இந்த பிரச்சனையில் ஒத்த கருத்துடைய மற்ற அமைப்புகளோடு கலந்து பேசி இந்த மாநில அதிகாரத்தை பறிக்கக்கூடிய மாநில உரிமையின் மீதான இந்த தாக்குதலுக்கு எதிராக ஒரு கூட்டு போராட்டத்தை முன்னெடுப்பதற்கும் நாங்கள் முயற்சி எடுப்போம் என்பதை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். இதில் மட்டுமில்லை, ஏற்கனவே மாநில ஆளுநர் மூலமாக மாநில அரசாங்கத்துக்கு ஏராளமான குடைச்சல்களை ஒன்றிய அரசாங்கம் கொடுத்து கொண்டிருக்கு. நேற்றைக்கு நடந்திருக்கிற சட்டப்பேரவையில் ஆளுநர் உரையாற்றாமல் வெளிநடப்பு செய்ததும், அது தேசிய கீதத்தை முதலில் பாட வேண்டும் என்கிற ஒரு பிரச்சனையை மட்டுமே முன்னிறுத்தி கடந்த 3 ஆண்டுகளாக சட்டமன்றத்துக்கு செல்வதும் வெளிநடப்பு செய்வதுமே ஒரு வாடிக்கையாக நம்முடைய ஆளுநர் RN ரவி அவர்கள் தொடர்ந்து வைத்து கொண்டிருக்கிறார். ஸோ இது மாநில சட்டமன்றத்துடைய ஒவ்வொரு சட்டமன்றத்திலும் ஒரு மரபு என்பது கடைபிடிக்கப்படுது. தமிழ்நாடு சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ் தாய் வாழ்த்து முதலிலேயும் நிகழ்ச்சியினுடைய நிறைவில் தேசிய கீதம் பாடுவது என்பது ஒரு வழக்கமான நடைமுறையாக அவர்கள் வைத்து கொண்டிருக்கிறார்கள். இது சம்பந்தமான விளக்கத்தை எல்லாம் மாநில அரசாங்க தரப்பில், சபாநாயகர் தரப்பில் கவர்னருக்கு விளக்கியதற்கு பிறகும் இதையே ஒரு பிரச்சனையாக்கி அவர் வெளிநடப்பு செய்வதை வாடிக்கையாக வைத்து கொண்டிருப்பது என்பது சரியல்ல, வன்மையான கண்டனத்துக்குரியது. இந்த போக்கை கவர்னர் மாற்றிக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் கவர்னர் தமிழ்நாட்டிலிருந்து வெளியேற வேண்டும் என்கிற அறிக்கையை நேற்றே நாங்கள் வெளியிட்டிருக்கோம். ஒருவேளை அவர் வெளியேறலன்னு சொன்னால் மத்திய அரசாங்கம் தொடர்ந்து மாநில அரசாங்கத்துக்கு இடையூறாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய மாநில அரசாங்கத்துடைய செயல்பாடுகளில் தலையிடுவது, அது ஒரு போட்டி அரசாங்கத்தை நடத்துவது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடிய இந்த ஆளுநரை திரும்ப பெற வேண்டும் என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ஏற்கனவே நாங்கள் வற்புறுத்தியிருக்கிறோம். அதே மாதிரி மாநில அரசாங்கத்தை பொறுத்தவரை தமிழ்நாடு திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் கடந்த 3 ஆண்டு காலத்தில் அவர்கள் தேர்தல் காலத்தில் கொடுத்த பல்வேறு வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருக்கிறாங்க. வாக்குறுதியில் சொல்லாத பல திட்டங்களையும் கூட அவர்கள் நிறைவேற்றியிருக்கிறார்கள்.
ஆனால் அதே நேரத்தில் தேர்தல் வாக்குறுதியில் கொடுக்கப்பட்ட பல்வேறு வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது என்பது தமிழ்நாட்டில் ஒரு கடுமையான அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆகிப்போச்சு. இந்த 1 வருஷம் தான் இருக்குது. இந்த 1 வருஷத்துக்குள்ளே மீதி இருக்கக்கூடிய மொத்த வாக்குறுதிகளையும் அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று வற்புறுத்தி நாங்கள் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கிறோம். குறிப்பாக ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் அவங்களுக்கு பழைய பென்ஷன் திட்டத்தை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கொண்டு வருவோம் என்பது அவங்களுக்கு கொடுத்த ஒரு மிக முக்கியமான வாக்குறுதி. 4 ஆண்டு காலமாக அந்த பகுதியினர் திரும்ப திரும்ப பல முறைகளில் அரசுக்கு கோரிக்கை விடுப்பது, போராட்டத்தில் ஈடுபடுவது, முதலமைச்சரை சந்தித்து பேசுவது போன்ற பல்வேறு நடவடிக்கைகள் அவங்க வந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் கூட அரசு தரப்பிலேருந்து அந்த கோரிக்கையை ஏற்று நடைமுறைப்படுத்துவதற்கான முறையில் ஒரு சாதகமான பதில் என்பது அரசு தரப்பிலிருந்து வரவில்லை என்கிற ஒரு அதிருப்தி அவர்கள் மத்தியில் இருக்குது. அதே மாதிரி விவசாயிகளுக்கு நெல்லுக்கு 2500 ரூபா குவிண்டாலுக்கு தருவோம்னு சொல்லி சொன்னாங்க. கரும்புக்கு டன்னுக்கு 4000 தருவோம்னு சொன்னாங்க. இந்த மாதிரி சில முக்கியமான அவங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற சொல்லி தான் சொல்கிறோம். இப்போ நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் பூரா அவங்க நிறைவேற்றணுன்றது கூட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வற்புறுத்தலை. நீங்கள் தேர்தல் நேரத்தில் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை 100% நிறைவேற்றுவதற்கு மாநில அரசாங்கம் முன்வர வேண்டும் என்பது தான் அதை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து வற்புறுத்த விரும்புகிறது. அதே மாதிரி இன்றைக்கி தமிழ்நாட்டில் மக்கள் நலன் சார்ந்த பல்வேறு கோரிக்கைகளை வற்புறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோ மற்ற பல அமைப்புகளோ போராட்டங்கள் நடத்துவதற்கு காவல்துறை அனுமதி மறுப்பது என்பதை ஒரு வாடிக்கையாக வச்சுருக்காங்க. அது என்ன விதமான போராட்டமாக இருந்தாலும் சரி, குறைஞ்சபட்ச ஆர்ப்பாட்டம், உண்ணாவிரதம் அல்லது ஒரு மனு கொடுக்கறது, இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட காவல்துறை அனுமதி மறுக்கிற ஒரு போக்கு என்பதற்கு இது வந்து ஜனநாயக ரீதியான போராட்டங்களை தடுக்கிற ஒரு நடவடிக்கையில் தான் காவல்துறை தொடர்ந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு. எங்களுடைய மாநில மாநாட்டுக்கு கூட ஊர்வலம் நடத்துறதுக்கு அவங்க அனுமதி தரல. சரி, சின்ன நகரமாக இருக்குது, ஊர்வலம் நடத்த வேணாம், ஒரு செந்தொண்டர் அணிவகுப்பு மட்டும் நடத்துறதுன்னு நாங்கள் வந்து முடிவு பண்ணி அதை மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் நேரடியாக சென்று அங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் வற்புறுத்தினாங்க. அவருக்கு அதை கன்சிடர் பண்ணுறதா தான் எஸ்பி வந்து எங்கள்கிட்ட சொல்லியிருந்தார். திடீர்னு பார்த்தா பேரணிக்கு முதல் நாள் மாலை எங்கள் தலைவர்கள் அழைத்து செந்தொண்டர் அணிவகுப்புக்கு அனுமதி மறுப்பு என்று அவங்க வந்து ஒரு கடிதத்தை கொடுத்து மொத்தத்தில் ஒரு அரசியல் கட்சியினுடைய மாநில மாநாட்டுக்கு பேரணியே நடத்துறதுக்கு அனுமதிக்க முடியாது என்று காவல்துறை சொல்வதை நாங்கள் எப்படி ஏற்க முடியும்? ஸோ அந்த முறையில் தான் அதை மீறி தான் இன்றைக்கி பேரணி என்பது நடைபெற்றது. பொதுவாக இந்த மாதிரி மீறி நடத்துகிற போது அது எவ்வளோ பேராக இருந்தாலும் வழக்கு போடுவது என்பதை வாடிக்கையாக வச்சுருக்காங்க தமிழ்நாடு காவல்துறை. வழக்கு போடுவது, நீதிமன்றத்துக்கு இழுத்தடிப்பது போன்ற பல நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க. இந்திய அரசியல் போராடுகிற உரிமையை இந்திய அரசியல் சாசனம் மக்களுக்கு வழங்கியிருக்கு. வைக்கக்கூடிய கோரிக்கைகள் மீது மாநில அரசாங்கத்துக்கு ஏற்பு இருக்கலாம், நிராகரிக்கலாம், அது வேற விஷயம். ஆனால் கோரிக்கையை நாங்கள் வற்புறுத்தி போராடவே கூடாது என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்கவில்லை. ஸோ அந்த முறையில் தான் ஆகவே தமிழ்நாட்டினுடைய காவல்துறையிலேயே இத்தகைய அணுகுமுறை மாற்றப்பட வேண்டும். இதில் மாநில முதலமைச்சர் அவர்கள் தலையிட்டு இந்த ஜனநாயக உரிமை பாதுகாக்கப்படுவதற்கும் மக்களுடைய ஜனநாயக குரலை எதிரொலிப்பதற்கான ஒரு வாய்ப்புள்ள மாநிலமாக தமிழகம் மாற்றப்பட வேண்டும். இத்தகைய நிராகரிக்கிற போக்கு என்பது கூடாது என்பதை வற்புறுத்தியிருக்கோம். தீர்மானத்திலையும் காவல்துறை அணுகுமுறையை கண்டித்து நாங்கள் தீர்மானம் என்பதையும் விழுப்புரத்தில் நிறைவேற்றிருக்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய அதே மாதிரி குடிமனை பட்டா பிரச்சனை தமிழ்நாட்டில் தீராத ஒரு பிரச்சனையாக இருக்குது. 1949ஆம் ஆண்டிலிருந்து தமிழ்நாட்டில் இலவச மனைப்பட்டா வழங்குவது என்பது தொடங்கப்பட்டிருக்கு. 1949 கிட்டத்தட்ட 75 ஆண்டுகள் ஆனதற்கு பிறகும் இன்னமும் அந்த குடிமனை பட்டா பிரச்சனை என்பது தமிழ்நாட்டில் தீராத பிரச்சனையாக இருக்குது. எல்லா பகுதியிலும் மக்கள் குடிமனை பட்டா கோரி போராடி கொண்டே இருக்கிறார்கள். அதுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வை தமிழ்நாடு அரசாங்கம் ஏற்படுத்தணும். அது ஒன்று தமிழ்நாடு அரசாங்கம் நினைச்சா செய்ய முடியாத விஷயம் கிடையாது. ஏன்னா தமிழ்நாடு ஒரு பெரிய மாநிலம், ஏராளமான தரிசு நிலங்கள் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. அதனால் அனைத்து மக்களுக்குமே ஒரு சொந்த குடிமனையை, அனைத்து குடும்பங்களுக்கும் ஒரு சொந்த குடிமனையை வழங்குவது என்பது அரசாங்கம் நினைத்தால் நடைமுறை சாத்தியமான விஷயம்தான். அதே மாதிரி நீர்நிலைகளில், அரசு புறம்போக்குகளில் குடியிருக்கிற மக்களை நீதிமன்றத்துடைய உத்தரவை காட்டி வெளியேற்றுவது போன்ற நடவடிக்கை என்பது கடுமையான அரசுக்கும் மக்களுக்குமான ஒரு பெரிய இடைவெளியை ஏற்படுத்தி கொண்டிருக்கு. ஸோ அந்த முறையில் அந்த குடிமனை பட்டா பிரச்சனைக்கும் குடியிருப்பு பிரச்சனைக்கும் ஒரு நிரந்தரமான தீர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாஸ்டர் பிளான் என்பதை மாநில அரசாங்கம் நிறைவேற்றணும். குறிப்பாக இந்த நகராட்சிகள், பேரூராட்சிகள், மாநகராட்சி பகுதிகளில் பெல்ட் ஏரியா என்று சொல்லி பட்டா தருவதையே முற்றிலும் தடை செய்து வைத்திருக்கிறார்கள். இப்போ பட்டா கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறது என்பது கிராமப்புறங்களுக்கு. நகரப்புறங்களை பொறுத்தவரையும் பெல்ட் ஏரியான்னு சொல்லி குறிப்பிட்ட கிலோமீட்டர் வரைக்கும், அப்படின்னா இங்கேருந்து ஒரு பல்லாவரத்துலேருந்து தாம்பரம் வரையும் கிடையாது, தாம்பரத்துலேருந்து அங்கிட்டு 8 கிலோமீட்டர் கிடையாது. அப்படின்னா கிட்டத்தட்ட தமிழ்நாடு பூராவுமே எந்த நகராட்சியிலையும், பேரூராட்சியிலையும், மாநகராட்சியிலையும் பட்டா என்பது வழங்கப்படாது.
அப்போனா அங்கே இருக்கிற மக்கள் பூரா புறம்போக்கிலேயே பிறந்து புறம்போக்கிலே வாழ்ந்து புறம்போக்கிலேயே சாவு என்பது தான் இப்போ இருக்கிற நிலைமையாக இருக்குது. ஸோ இதில் ஒரு மாற்றம் என்பது ஏற்பட வேண்டும். ஏன்னா குடும்பம்னு இருந்தால் ஒரு நாகரிகமாக குடும்பம் நடத்துவதற்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வீடு என்பது ரொம்ப அவசியமான ஒன்று. ஸோ இது மக்களுடைய ஒரு அடிப்படை தேவை என்கிற முறையில் இந்த பிரச்சனையில் மாநில அரசு வந்து ஒரு மாஸ்டர் பிளானை ஏற்படுத்தி அனைத்து குடும்பங்களுக்கும் குடிமண்டை பட்டா வழங்குவதற்கு முன் வரணும். அதே மாதிரி பட்டியல் சாதி மக்களுக்காக பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் வழங்கப்பட்ட பஞ்சமி நிலம் இன்னைக்கு அந்த மக்கள் கையில் இல்லை. அந்த சட்டம் உருவாக்கப்பட்ட காலத்திலேயே செங்கற்பட்டு மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்த திரமென்ஹியர் என்கிற மாவட்ட ஆட்சித்தலைவருடைய முன்முயற்சியில் தான் இந்த பட்டியல் சாதி மக்களுக்கு பொருளாதார ரீதியாக அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு என்கிற முறையில் அந்த நிலம் என்பது வழங்கப்பட்டது. இந்த நிலத்தை மற்ற சமுதாயத்தை சார்ந்தவர்கள் வாங்கினால் செல்லாது, 10 ஆண்டுகளுக்கு விற்க முடியாது. மீறி வாங்கினாலும் மற்ற சமுதாயத்தை சார்ந்தவர்கள் வாங்கினால் செல்லாது. 10 வருஷம் கழித்து விற்கலான்னா சம்மந்தப்பட்ட பட்டியல் சாதிக்குள்ள தான் விற்றுக்க முடியலாம். நிறைய நிபந்தனைகள் போடப்பட்டு தான் அந்த நிலமே வழங்கப்பட்டது. ஆனால் இப்போது 1 ஏக்கர் நிலம் கூட அந்த மக்களிடையே இல்லை. எல்லாமே மற்ற சமுதாயத்தை சார்ந்தவர்கள் சட்டத்துக்கு விரோதமாக வாங்கிட்டு இருக்காங்க. இதற்கு எதிராக உயர்நீதிமன்றத்துக்கு போய் உயர்நீதிமன்ற தீர்ப்பு, உச்சநீதிமன்ற தீர்ப்பு, அதை ஒட்டி அரசாணைகள் எல்லாம் வந்ததுக்கு பிறகும் பஞ்சம் நிலம் மீட்கப்பட்டு அந்த மக்களிடம் ஒப்படைக்கப்படவில்லை. அரசாங்கமே அவங்களுக்கு நிலம் வேணும்னா சட்டத்தை பயன்படுத்தி அவங்க நிலத்தை கையகப்படுத்துகிறாங்க. பல்வேறு திட்டங்கள் என்ற பேரில் நிலத்தை கையகப்படுத்துகிறாங்க. ஆனால் மக்களுக்கு நிலத்தை திருப்பி கொடுக்கணும் அல்லது குடிமனை கொடுக்கணும்னா அரசாங்கம் வந்து அதுக்கு உருப்படியான எந்த நடவடிக்கை எடுக்காத ஒரு போக்கு என்பது இருக்கிறது. ஆகவே நிலம், இந்த குறிப்பாக பஞ்ச நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் அரசு ஆணைகளை, நீதிமன்ற உத்தரவுகளை நடைமுறைப்படுத்துவதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் முன்வர வேண்டும். இல்லை என்று சொன்னால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை நேரடியாக பஞ்சமே நில மீட்பு போராட்டத்தில் ஈடுபடுவது என்று இந்த மாநாட்டில் நாங்கள் வந்து தீர்மானிச்சிருக்கோம் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கு அனுமதி மறுக்கப்படுது. ஆனால் நேற்றைய தினம் கவர்னருடைய செயல்பாடு கண்டிச்சு திமுக பல்வேறு இடங்கள்ல வந்து போராட்டம் நடத்தினாங்க. அதுக்கு அனுமதி மறுக்கப்படுது. இதை எப்படி பார்க்க முடியுது? இல்லை, யார் போராட்டம் நடத்தினாலும் அவர்களுக்கு அனுமதி மறுப்பது என்பது சட்டவிரோதம். அனைவருக்குமே போராடுவதற்கான உரிமையை அரசியல் சாசனம் வழங்கியிருக்கு. அதனால் அனுமதி வழங்க வேண்டும். போராட்டத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு காவல்துறைக்கு உரிமை இருக்கு. அந்த ஒழுங்குபடுத்துகிற காரியத்தை அவர்கள் செய்யலாமே தவிர போராட்டத்தை முற்றிலும் தடை செய்வது என்கிற முறையில் இருக்கக்கூடிய காவல்துறை அணுகுமுறையை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம். அது சரியல்ல. இது சம்பந்தமாக மாநில முதலமைச்சர் அவர்களை நேரடியாக சந்தித்து காவல்துறையுடைய இத்தகைய அணுகுமுறையில் ஒரு மாற்றம் வேண்டும் என்பதை நேரடியாக முதலமைச்சரை சந்தித்து நாங்கள் வற்புறுத்துவதுன்னு சொல்லி தீர்மானிச்சிருக்கிறோம். தொடர்ந்து இது போன்ற கூட்டணி கட்சிகளுக்கு அனைத்து கட்சிகளுக்கும் வழங்கப்படுது, அனுமதி வழங்கப்படுது. சில வழங்கப்படாத மனச்சிக்கல் இருக்கு. இந்த சூழ்நிலை எலெக்ஷன் ஒரு 1 இயர் தான் இருக்கு. இந்த டைம்ல கடுமையா அரசு விமர்சிக்கிற ஒரு டோன் நம்ம கட்சி எடுக்கிறதுக்கான காரணம் என்ன? அதாவது இன்னும் 4 ஆண்டுகள்ல வந்து தேர்தல் வாக்குகளிலே பல்வேறு தேர்தல் வாக்கு நிகழ்வு இந்த மாதிரி ஒரு டோன் எடுக்கக்கூடிய சூழல் என்ன? இதுக்கு எப்படி அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க? இல்லை, உழைப்பாளி மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளில் எப்போதுமே மாநில அரசாங்கம் மக்களுக்கு எதிராக மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகள் எதிர்நிலையை எடுக்கிற போது நாங்கள் எங்களுடைய கடுமையான எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கிறோம். கடுமையான நடவடிக்கை ஈடுபட்டிருக்கோம். உங்களுக்கு தெரியும், வேலை நேரத்தை 8 மணி நேர வேலை நேரத்தை 12 மணி நேரமாக மாற்றுவது என்கிற ஒரு புதிய சட்டத்தை தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஆட்சிக்கு வந்த சில நாட்களிலேயே அவங்க கொண்டு வந்த போது கடுமையாக நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்து கடுமையான எதிர்ப்பின் விளைவாகத்தான் அந்த சட்டம் திரும்ப பெறப்பட்டது. அதே மாதிரி சாம்சங் சங்கத்தை பதிவு செய்கிற ஒரு சின்ன கோரிக்கை விஷயத்தில் 37 நாட்கள் வேலை நிறுத்தம் நடந்ததற்கு பிறகு இன்றைய தேதி வரை சங்கம் பதிவு செய்யப்படவில்லை. இதெல்லாம் அடிப்படையான உரிமைகள். தொழிற்சங்க அமைத்துக் கொள்வது என்பதும் தொழிற்சங்கத்தை பதிவு செய்ய வேண்டியது தொழிலாளர் நலத்துறையினுடைய அடிப்படையான ஒரு கடமை. அவர்கள் அதை செய்யாத நிலையில் அதற்கு எதிரான போராட்டத்தை நாங்கள் வலுவாக நடத்தியிருக்கிறோம். முதலமைச்சரை நேரடியாக சந்தித்து, ஆகவே நாங்கள் வந்து ஏதோ புதுசாக இப்போ தான் மாநில அரசாங்கத்தினுடைய இந்த எதிரான போக்குகள் எல்லாம் கண்டிக்கிறோன்றதெல்லாம் கிடையாது. கடந்த 3 ஆண்டு காலமாகவே எதெல்லாம் மக்களுக்கு எதிரானது, இப்போ சொத்து வரி உயர்வு, மின் கட்டண உயர்வு போன்ற பல பிரச்சனைகளை எதிர்த்து அங்கே அப்போது தான் இது பண்ணுறோம். இப்போ மட்டும் தான் புதுசாக பண்ணுறோம் இல்லை. இதற்கு பிறகும் மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளில் சமரசத்துக்கே இடமில்லை. குறிப்பாக உழைக்கும் மக்களுடைய நலன் சார்ந்த பிரச்சனைகளில் மாநில அரசாங்கம் இவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்தால் கடுமையாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்க்கும். அதே நேரத்தில் மக்களுக்கு சாதகமான பல திட்டங்களை, சட்டங்களை மாநில அரசாங்கம் கொண்டு வருகிற போது அதை வரவேற்பது, அதை பாராட்டுவது என்கிற முறையில் தான் இப்போ இன்னைக்கு கூட யூசிஜியினுடைய இந்த சுற்றறிக்கையை எதிர்த்து கடுமையான ஒரு கண்டன அறிக்கையை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். வரவேற்கிறோம். அதே மாதிரி மதுரையில் டங்ஸ்டன்
சுரங்கத்துக்கு அனுமதி கொடுத்து ஒரு நல்ல தீர்மானத்தை தமிழ்நாடு சட்டப்பேரவையில் பிஜேபி உட்பட அனைத்து கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் வரவேற்கத்தக்க வகையில் ஒரு நல்ல தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்காங்க. நாங்கள் வரவேற்க தான் செய்கிறோம். ஆகவே ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் மாநில உரிமைகளை பறிக்கிற போது, மாநில அரசாங்கத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிற போது நிச்சயமாக நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தமிழ்நாடு அரசாங்கத்தோடு இணைந்து நின்று போராடுவோம். அதே நேரத்தில் தமிழ்நாடு மக்களுடைய நலனுக்கு விரோதமான செயல்களில் அவர்கள் ஈடுபடுகிற போது மக்கள் நலன் சார்ந்து மக்கள் பக்கம் நாங்கள் இருக்கிறோம். மினி எமர்ஜென்சின்ற வார்த்தையை பயன்படுத்தல தோழர், அறிவிக்கப்படாத எமர்ஜென்சின்னு தான் சொல்றாரு. அறிவிக்கப்படாத அவசர நிலை என்று தான் மினின்னு கூட நாங்கள் பயன்படுத்தலை. ஏன்னா எங்கள் ஊர்வலத்துக்கு அனுமதி கொடுக்கலன்றதுனால மட்டும் அதை சொல்லலை. தொடர்ச்சியாகவே இப்போ சாம்சங் போராட்டத்தில் என்ன மாதிரி நடவடிக்கை தமிழ்நாடு அரசாங்கம் எடுத்தது? கூடவே விடலை, பந்தலை பிரிக்கிறது, தொழிலாளிகளை கைது பண்ணுறது, முக்கியமான தலைவர்களை கைது பண்ணுறது, அதுக்கெல்லாம் பேர் என்ன? இந்த ஊர்வலத்துக்கு அனுமதி கொடுக்கலன்ற ஒரு காரணத்துக்காக மட்டும் நாங்கள் அதை சொல்லலை. அல்லது விவசாயிகள் போராடுகிற போது மற்றவர்கள் தொடர்ச்சியாகவே அவங்களுடைய அணுகுமுறை இந்த மாதிரி இது சரியில்லை என்பது முறையில் தான் அந்த கடுமையான முறையில் அதை சொல்ல வேண்டிய கட்டாயம் என்பது ஏற்பட்டது. அதனால் செயலாளர் மாற்றிட்டாங்கன்றதெல்லாம் அதிலெல்லாம் கடுகளவு கூட உண்மை இல்லை. எங்கள் கட்சியினுடைய ஸ்தாபன நடைமுறை தெரியாமல் சொல்லக்கூடிய விஷயம் அது. இது ஒரு வழக்கமான மாநாடுகளில் இந்த மாதிரி நிர்வாகிகள் மாற்றம் என்பது ஜனநாயக முறைப்படி வழக்கமாக நடைபெறுகிற ஒரு நிகழ்வை தவிர மாநில அரசாங்கத்தை கண்டிக்கிறதுக்கும் செயலாளர் மாற்றத்துக்கும் கடுகளவும் சம்மந்தம் கிடையாது. இல்லை இங்கே டங்ஸ்டனை பொறுத்த வரைக்கும் டங்ஸ்டன் சுரங்கத்துக்கு எதிராக மாநில சட்டமன்றமே தீர்மானம் நிறைவேற்றிருக்கு. அனைத்து கட்சிகளும் அந்த சுரங்க அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் என்கிற முறையில் ஒரு ஏகமனதான தீர்மானம் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அதைத்தான் சொல்றாரு. அரப்பூர் ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு அதானி குடும்பத்துக்கு எதிரான ஊழல் வழக்குகளை விசாரிக்க வேண்டும் என்ற ஒரு அமைப்பு ஆர்ப்பாட்டத்துக்கு பர்மிஷன் கேட்கிறாங்க. கடைசி நேரத்தில் ஆர்ப்பாட்டத்துக்கு பர்மிஷன் மறுக்கப்படுது. இல்ல எங்களை ரைட் அதானியோட திமுக அரசாங்கத்துக்கு ஒரு நெருக்கம் ஏற்பட்டதன் விளைவாக இதற்கெல்லாம் அனுமதி மறுப்புன்னு பாக்குறீங்களா, அல்லது அது என்ன காரணத்துக்காக அப்படி நடந்திருக்கு? இல்ல பொதுவாகவே அவங்க போராட்டம்னா அனுமதி மறுக்கிறது என்பதை ஒரு வழக்கமாகவே வச்சிருக்காங்க காவல்துறை. இது மாநில அரசாங்கம் இன்னைக்கு அனுமதி கொடுத்தாங்களா இல்லையான்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஆர்ப்பாட்டம் நடந்திருக்குது, அனுமதி வாங்கி தான் நடத்தினாங்கன்றதுக்கு என்ன இது இருக்கு உங்கள்கிட்ட? ஆளுங்கட்சி போராட்டம் நடத்துகிற போது இயல்பா அது நடந்ததுன்னு தெரியல. திமுகவுக்கு ஆமா ஆமா அதான் நாங்கள் எங்களுக்கு அனுமதி கொடுக்கலையான்றதுக்காக இந்த பிரச்சனையை நாங்கள் எடுக்கல. யாராக இருந்தாலும் எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் அரசியல் கட்சியாக இருந்தாலும் அவங்களுடைய கோரிக்கையை வற்புறுத்தி போராடுவதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. அதை காவல்துறை மறுப்பது சரியல்ல, அது சட்டவிரோதமானது. இதில் தமிழ்நாடு அரசாங்கத்துடைய காவல்துறை கொள்கை மாற வேண்டும். அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். அதனால் அதானியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவங்க எந்த ஒரு அமைப்பும் போராடுவதற்கு அவங்களை அனுமதி வழங்க வேண்டும். இல்லை அதனால தான் முதலமைச்சரை சந்தித்து இந்த கொள்கையில் மாற்ற வேண்டும் என்பதை நாங்கள் நேரடியாக வற்புறுத்தது முடிவு பண்ணியிருக்கோம். இப்போ நாங்கள் இதை பேசுனதுனால ஏதோ திமுகவுக்கும் சிபிஎம்முக்கும் ஒரு பெரிய முரண்பாடு என்கிற மாதிரி ஒரு சர்ச்சை என்பது தமிழ்நாட்டில் எழுந்திருக்கு. நாங்கள் எந்த அடிப்படையில் இந்த பிரச்சனையை பார்க்கிறோம் என்பதை முதலமைச்சர் நேரடியாக சந்தித்து விளக்குவது என்று நாங்கள் தீர்மானிச்சிருக்கோம். நீங்கள் இதில் மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்பதை நாங்கள் வற்புறுத்துவோம். அதையே திமுக அரசாங்கம் செய்ய மறுக்குது அப்படின்னும் போது அதை எப்படி நீங்க அட்ரஸ் பண்ண போறீங்க? அந்த விஷயத்தை உங்களை நம்பி ஒரு 1000 பேர் போராட்ட களத்துக்கு உட்கார்ந்தாங்க, ஆனா இன்னைக்கு அவர்களை கைவிட்டு விட்டீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி எழுது இல்லையா? சங்க பதிவு அப்படின்றது அடிப்படையான விஷயம். அதை திமுக அரசு செய்ய மறுக்குது அப்படின்னும் போது அதை எந்த இடத்துல நீங்க இல்ல திமுக அரசாங்கம் அல்லது தொழிலாளர் துறை பதிவு செய்வதை மறுத்த காரணத்தினால்தான் சிபிஎம் மட்டுமல்ல இடதுசாரி கட்சிகள் சார்பில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தது. அனைத்து இந்த திமுக அணியில் இருக்கக்கூடிய தோழமை கட்சி தலைவர்கள் பூரா நேரடியாக போய் போராட்ட களத்திலேயே தொழிலாளிகளுக்கு ஆதரவு தெரிவித்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு உடன்பாடு என்பது ஏற்படுது. சங்க பதிவை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றத்துடைய தலையாட்டில் தீர்த்துக் கொள்வது என்ற முறையில் இருதரப்பும் ஒத்துக்கொண்டோம். இப்போ நீதிமன்றம் உத்தரவிட்டதற்கு பிறகும்
மாநில அரசாங்கம் பதிவு செய்யலை. ஸோ இது வந்து இது முழுக்க முழுக்க ஒரு தொழிலாளர் விரோத போக்கு தான். இதை வந்து எங்களால் ஏற்க முடியாது. நாங்கள் அது உட்பட முதலமைச்சர் பேசுவோம். சார், நீங்க நிறைய கோரிக்கைகள் முன்வைக்கிறீங்க. அதாவது மேல் மாசம் காட்டுங்க எதிர்த்து நீங்க விவசாயிகளோட நிக்கிறீங்க, பரந்தூர்ல விவசாயிகளோட நிக்கிறீங்க, நிறைய விஷயங்கள் பண்றீங்க. ஆனா அந்த எல்லா கோரிக்கையுமே வெறும் கோரிக்கையா மட்டும்தான் இருக்கு. அரசு வந்து செவி சாய்க்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. செவி சாய்க்கிறது இல்லை. மிக குறிப்பாக நீங்க எழுப்பின ஆணவ கொலை தடுப்புக்கான சிறப்பு சட்டம் இப்ப வரைக்கும் அதுக்கு முதலமைச்சரே செவி மடுக்காம இருக்கிறார். அப்ப பல விஷயங்கள் நீங்க கோரிக்கையா வைக்கிறீங்க, மக்கள் சார்ந்து பேசுறீங்க, ஆனா செயல்பாட்டுக்கே வரலையே. இல்லை, சாதி ஆணவ கொலைகளை பொறுத்த வரைக்கும் செயல்பாட்டுக்கு வராதில்ல. முதலமைச்சர் நிராகரிச்சிட்டாரு. அந்த மாதிரி ஒரு சட்டம் தேவையில்லை. இருக்கிற இல்லை நாங்கள் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். இருக்கிற சட்டத்தின் மூலமாகவே சாதி ஆணவ கொலைகளை தடுக்க முடியும் என்று முதலமைச்சர் ஒரு விளக்கம் கொடுத்தாரு. அதை நாங்கள் ஏற்கலை. ஏன்னா அதற்கு பிறகும் இருக்கிற சட்டத்தால் அது தடுக்கப்பட முடியவில்லை என்பதற்கு ஏராளமான உதாரணங்கள் இருக்குது. அதுக்கு பிறகு பல சாதி ஆணவ கொலைகள் என்பது நடந்திருக்கு. அதனால் முதலமைச்சர் சொல்கிறதுல அது நியாயம் இல்லை. அதுக்கான தனி சட்டங்கள் இயற்றப்பட வேண்டும் என்பதை தொடர்ந்து நாங்கள் வற்புறுத்துகிறோம். எங்களுடைய கோரிக்கைகள் ஆர்ப்பாட்டங்களை தொடர்ந்து வற்புறுத்திட்டு தான் இருக்கோம். நீங்க வைக்கின்ற கோரிக்கை எதுவுமே ஏற்கப்படாத நிலையில கூட்டணியோட எதுக்கு இருக்கீங்க? திமுகவோட கூட்டணியில இல்லை எதுவுமே அடிப்படையில இந்த கூட்டணி என்பது கட்டமைக்கப்பட்டிருக்கு. எதனால இந்த கூட்டணி தொடர்கிறது? என்ன அதுல இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் என்ன? இல்லை ஒன்றிய அரசில் பிஜேபி தொடர்கிற நிலையில் மதச்சார்பற்ற சக்திகளை ஒற்றுமைப்படுத்துவதிலும் அதை எதிர்த்த போராட்டத்திலும் இன்னைக்கு திமுக ஒரு முழுமையான பங்கை வகிக்கிறது. அதுதான் இந்த அணியில் இருக்கக்கூடிய பிரதானமான கட்சி, பெரிய கட்சி. ஸோ அதனுடைய ஆதரவு ஒத்துழைப்பு இல்லாமல் தமிழ்நாட்டில் பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பலை எதிர்த்த போராட்டத்தை வலிமையாக எடுத்து செல்வது என்பது நடைமுறையில் சாத்தியமில்லை. ஸோ இது வந்து மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த அரசியல் அம்சத்தை விட்டுட்டு வெறும் கோரிக்கைகளுக்கான இதில் இருக்கிற முரண்பாடு மட்டும் இது பண்ண முடியாது. அதனால் கோரிக்கைகளை வற்புறுத்துகிறோம். அதே நேரத்தில் ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் ஆட்சியில் நீடிக்கக்கூடிய நிலையில் இன்றைக்கி இருக்கிற யூசிஜியினுடைய அறிக்கை உட்பட தொடர்ந்து மாநில அதிகாரத்தை பறிப்பது, மாநில அரசாங்கத்தின் மீது தாக்குதல், நிதி வழங்குவதில் பாரபட்சம், பெஞ்சல் புயல் கடுமையான பாதிப்பு நம்ம விழுப்புரம் கடலூர் மாவட்டம். கிராமமே மூழ்கி தண்ணி போச்சு. அதில் கூட ஒரு தேசிய பேரிடராக அறிவித்து நிதியை கொடுப்பதற்கு அவங்க தயாராக இல்லை. இந்த மாதிரி எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களை பாரபட்சமாக நடத்துவது, நிதி விஷயத்தில் பாரபட்சமாக நடந்து கொள்வது போன்ற விஷயங்களிலெல்லாம் அவங்கள் ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் இப்படி செயல்படக்கூடிய நிலையில் திமுகவுடன் நாங்கள் இணைந்து நின்று போராட வேண்டிய அவசியம் என்பதற்கு ஆகவே அதற்கான முறையில் அந்த உறவு என்பது தொடரும். இல்லை நாங்கள் தானே போராடிட்டு இருக்கிறோம். அதாவது நாங்கள் அதை வந்து இல்லை அந்த மாதிரியான பிரச்சனைகளை நாங்கள் குரல் கொடுக்காம அதுக்கு ஆதரவாக எதுவும் பண்ணாமல் நாங்கள் இருந்தோம்னா நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாங்கள் தானே எதிர்த்து அதை முன்வைத்து தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறோம். அதனால் எப்படி எங்களுடைய வாக்கு வங்கி குறைஞ்சி போயிடும். ரெண்டாவது வாக்கு வங்கியை மட்டும் முன்வைத்து இத்தகைய பிரச்சனைகளில் கோரிக்கைகளில் நாங்கள் வந்து குரல் கொடுக்கறது இல்லை. எங்களுக்கு மக்கள் நலன், உழைப்பாளி மக்களுடைய நலன் என்கிற அடிப்படையில் தான் இந்த பிரச்சனைகள்லாம் நாங்கள் பார்க்குறோம். இல்லை அப்படி சொல்ல முடியாது. அதாவது அது ஒரு முதலாளித்துவ கட்சி என்கிற முறையில் அவர்களுக்கு ஒரு கொள்கை இருக்குது. நாங்கள் தொழிலாளர் உழைக்கும் வர்க்க நலன் சார்ந்த கட்சி, நலனை பாதுகாக்கக்கூடிய கட்சி என்கிற முறையில் எங்களுக்கு ஒரு கொள்கை இருக்குது. அதனால் அந்த முரண்பாடு இருக்க தான் செய்யும். முற்றிலும் ஏற்கவில்லை. அவங்களுடைய அணுகுமுறையை நாங்கள் ஏற்கலை. திமுகவுடைய அணுகுமுறையை சாம்சங் விஷயத்தில் அவர்கள் நடந்து கொள்வது கொஞ்சம் கூட சரியில்லை. அது சாம்சங் ஆக மட்டும் இல்லை, இதில் ஒன்றில் விட்டுட்டா வேற எங்கேயுமே தொழிற்சங்கமே அமைக்க முடியாது, தொழிலாளர்கள் சங்கமாக சேர முடியாது, அது முறையாக பதிவு பண்ண முடியாது என்கிற ஒரு தவறான முன்னுதாரணம் இதன் மூலமாக ஏற்பட்டுள்ளது. அதனால திமுக அரசாங்கத்துடைய அந்த நிலைப்பாட்டை நாங்கள் கொஞ்சம் கூட ஏற்கல. இல்லை முதலமைச்சர் ஒரு சீரியஸான முயற்சி எடுத்துக்கிட்டார். அதாவது தொடர்ந்து போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு, எங்கேயுமே ஒரு சிட்டிங்கே நடைபெறல. அதனால ஒரு முத்தரப்பு கூட்டத்துக்கான முயற்சி எடுத்துக்கிட்டது முதலமைச்சருடைய தலையீடு. அதாவது சாம்சங் நிர்வாகம் மூன்றாவது வெளி நபர்களே ஏற்கவே மாட்டேன், சிஐடி தொழிற்சங்கத்தை ஏற்கவே மாட்டேன், அவங்களும் உட்காந்து பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த நிலையில இந்த முத்தரப்பு கூட்டத்தை நடத்துவதற்கு காரணமாக இருந்தது முதலமைச்சர். அதில் அவருடைய ரோலே இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு முயற்சி எடுத்து அதை சுமூகமான முறையில் தீர்வு காண வேண்டும் என்கிற முறையில் அவர் முயற்சி எடுத்துக்கிட்டாரு. இந்த சங்க பதிவுப்படுத்தி அதுக்கடியிலே கோர்ட்டுக்கு போயாச்சு. ஸோ கோர்ட்டில் இருக்கிறதுனால எங்கள் கோர்ட்டில் நீதிமன்றம் என்ன தீர்வு சொல்லுகிறதோ அதை இருதரப்பும் ஏற்றுக்கொள்வதுன்னு தான் முடிவு பண்ணோம். இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் நிலைமை என்பது நீதிமன்றம் சொன்ன பிறகும் இவங்க பதிவு பண்ணாமல் இருக்கிறாங்கன்றது தான் பிரச்சனை. அதனால் திரும்ப நாங்கள் அதை வற்புறுத்துறது முடிவு பண்ணியிருக்கோம்.
இல்லை 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 இப்போ நாங்கள் பல இடத்துல போராடி பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு குடிமனை பட்டா என்பது இந்த காலத்தில் வாங்கிட்டு இருக்கோம். வேணால் மாவட்ட வாரியாக கூட பட்டியல் தர எங்கள் அறிக்கையிலே நாங்கள் வந்து போட்டிருக்கோம். பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு குடிமனை பட்டா என்பதற்கு சில இடங்களில் வந்து நில கையகப்படுத்துறதை தடுத்து நிறுத்தியிருக்கோம். அதனால் நாங்கள் சில கோரிக்கைகள் அவங்க செய்ய தான் நிறைவேற்ற தான் செய்கிறாங்க. எல்லாமே நிராகரிச்சுட்டாங்க, எதையுமே ஏற்கலைன்ற மாதிரி நாங்கள் வந்து ஒரு முடிவுக்கு வரல. அவங்களும் ஒரு அமைப்பு தானே, என்ன பிரச்சனை? அவங்க கோர்ட்டுக்கு போய் அனுமதி வாங்கி நடத்திட்டு தான் இருக்காங்க. காவல்துறை அனுமதி மறுக்குது அரசுக்கு, நேராக நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. வேண்டிய நீதிபதிகளை வச்சு அவங்க அனுமதி வாங்கிட்டு நடத்திட்டு தான் இருக்காங்க. நாங்கள் தான் நீதிமன்றத்துக்கு போகாமல் இப்படி போகிறது, காவல்துறைக்கு எங்களுக்குமான பிரச்சனையாக அது மாறிக்கிட்டு இருக்கு. அவங்க நடத்திட்டு தான் இருக்காங்க. அது காவல்துறை அனுமதியை கொடுத்துட்டு போகலாமா? முறையாக நீங்கள் பாதுகாப்பு கொடுங்க, பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாத வகையில் எப்படி நடத்துறதுன்னு சொல்லுங்கள். அதுதானே செய்ய வேண்டியது. ஆர்எஸ்எஸ் இருந்தாலும் அனுமதி தரணுன்றது தான் என்னுடைய இது. ஆமாம், ஈரோடு தேர்தலில் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் யார் வேட்பாளராக நிறுத்தப்பட்டாலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரிக்கும். அதாவது நிரந்தர பணியிடங்களை நிரப்பப்படாமல், அதுக்கு இன்னும் சொல்லப்போனால் நிரந்தர பணியிடங்களை காலி செய்வது என்கிற ஒரு அணுகுமுறையை திமுக அரசாங்கம் மேற்கொண்டிருக்கு. அதெல்லாம் ரொம்ப தப்பு. ஏதோ ஒரு காலத்தில் உருவாக்கின நிரந்தர பணியிடங்களையெல்லாம் அடுத்தடுத்து வரக்கூடிய ஆளுங்கட்சி இஷ்டத்துக்கு அவங்க பாட்டில் காலி பண்ணுறது, போக்குவரத்துலாம் நல்ல அணுகுமுறை கிடையாது. இவங்க இன்றைக்கி ஆளுங்கட்சியாக இருக்கலாம், நாளைக்கு வேற ஒருத்தர் வரலாம். இந்த மாதிரி பணியிடங்களையே நீங்கள் முற்றிலும் வந்து காலி செய்வது என்பதெல்லாம் நல்ல அணுகுமுறை கிடையாது. எதை எடுத்தாலும் அவுட் சோர்சிங் விடுறது, கான்ட்ராக்டில் விடுறது, நிரந்தர பணிகளுக்கு கூட ஒப்பந்த தொழிலாளிகளை ஈடுபடுத்துறது, இந்த மாதிரியான கொள்கைகள்லாம் நாங்கள் ஏற்கலை. அதில் பூரா அங்கங்கே போராட்டம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ சமீபத்தில் வேட்டை தடுப்பு காவலர்கள்னு ஒரு போஸ்ட் இருக்குது. அது முழுக்க பழங்குடியினருக்காக மட்டுமே இவ்வளோ காலம் இருந்தது. இப்போ அந்த வேட்டை தடுப்பு காவலர்களுக்கும் அவுட் சோர்சிங் விடுறதுன்னு இப்போ வனத்துறை தலைவர் ஒரு சுற்றறிக்கை அனுப்பிச்சு இது பண்ணியிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய ஆதிவாசி மக்கள் வனத்தை பற்றியும் வன விலங்குகளை பற்றியும் நன்கு அறிந்த அவர்கள் தான் அதை வந்து பாதுகாக்க முடியுன்ற மாதிரி தான் நீண்ட காலமாக நடைமுறையில் இருந்தது. இந்த மாதிரி எதை எடுத்தாலும் அவுட் சோர்சிங் பண்ணுறதுலாம் சரியில்லைன்றது தான். இல்லை நாங்கள் தான் அதிகாரத்தில் பங்கேற்கிறது இல்லை. அது இந்த மாதிரியான முதலாளித்துவ கட்சிகளோடு தேர்தல் உடன்பாடு தான், அது தொகுதி உடன்பாடு தான். அதனால் அவங்க ஆட்சியில் நாங்கள் பங்கேற்கிற பிரச்சனை இல்லை. எப்போதும் அப்படி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பங்கேற்றது இல்லை. எங்களுடைய தலைமையில் இடது ஜனநாயக முன்னணியோ இடதுசாரி அணியோ ஆட்சி அமைக்கிற இடத்துல தான் நாங்கள் வந்து அதிகாரப்பூர்வெல்லாம் பண்ணுறோமே தவிர, முதலாளித்துவ கட்சிகளோடு இந்த மாதிரி தேர்தல் உடன்பாடு செய்து கொள்ளக்கூடிய இடத்துல எல்லாம் நாங்கள் ஆட்சியில் அவங்க கூப்பிட்டாலும் பங்கேற்க மாட்டோம். தலைவர்களுடைய செயல்பாடுகள் நீர்த்துவிட்டது, அவர்கள் சுயநலவாதிகளா மாறினாங்கன்னா வந்து இந்த கம்யூனிஸ்ட் கொள்கை வந்து போய் சேரல, கம்யூனிஸ்ட் கொள்கையில பிரச்சனை இல்லை, தலைவர்கள பிரச்சனை. சரி, நீங்க சொல்லுங்க, நீர்த்து போச்சான்னு நீங்க சொல்லுங்க. இடைவிடாத, அதான் ரொம்ப தப்பானது அது. அவர் ராசா அவர்களுடைய ஸ்பீச்சு இப்போ இன்னைக்கு சமூக வலைதளத்தில் போயிட்டு இருக்கு. அவர் சொல்றது மிக மிக தவறானது. எப்படி தலைவர்களுடைய செயல்பாடு எப்படி நீர்த்தா போச்சு சொல்ல போனா சரி, இப்போ அதை சொல்ல வேணாம். பட் நாங்கள் வந்து இல்லை நாங்கள் வந்து தீவிரமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கோன்றது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும், ஊடக நண்பர்களுக்கு தெரியும். அதனால் தலைவர்களுடைய செயல்பாடு நீர்த்து போச்சு என்பதெல்லாம் ரொம்ப ரொம்ப தவறானது. அது எந்த ஒரு அடிப்படையற்ற ஒரு குற்றச்சாட்டு என்பது தான் என்னுடைய பதில். அதான் அடிப்படையற்றது. அவர் வந்து முழுசாக அவருடைய ஸ்பீச்சை கேட்கணும். இது இந்த போர்ஷன் மட்டும் தான் போயிட்டு இருக்கு. தொடர்ச்சியாக அவர் ஆரம்பத்துலேருந்து என்ன பேசுனாருன்னு தெரியல. இந்த போர்ஷனை மட்டும் எடுத்து சோசியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு. அது மட்டும் தான் நாங்களும் பார்த்தோம். முழுமையாக பார்த்தா உரிய முதல்ல நாங்கள் பதிலளிப்போம். அது தவறானது, அடிப்படையற்றது. அவர் சொன்னது சரியில்லைன்றதை நான் சொல்கிறேன். ஆமாம், இல்லை அது அவர் தனிப்பட்ட முறையில் பேசியிருக்காரு. அவர் எங்களுடைய செயல்பாடு பூரா நீர்த்து போச்சுன்னு சொல்கிறது கொஞ்சம் கூட அடிப்படையற்ற ஒரு குற்றச்சாட்டு. அது வந்து அவர் திரும்ப பெறணும். அதனால் இந்த அடிப்படையில் சொல்கிறான்னு சொல்லணும். இருந்தாலும் நாங்கள் முழுமையாக பார்த்துட்டு உரிய முதல்ல அதுக்கு பதிலளிப்போம் கட்டாயம். அக்ரெசிவா இருப்பாங்க, வெளிப்படையா பேசுவாங்க. ஆனா இப்போ ஏதோ ஒரு கட்டுப்பாட்டோட வந்து யாரோ பிடிச்சி இவங்களை இழுக்கிற மாதிரி ஒரு நிலை
நிலையில இன்னைக்கு இருக்கீங்க. கூட்டணியில திமுக கூட்டணியில இருக்கிறதுனால திமுக அரசு செய்கின்ற தவறுகளுக்கெல்லாம் வந்து நீங்களும் பொறுப்பாக்கப்படுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு அப்சர்வேஷன் இருக்கு. இதை நீங்க எப்படி எதிர்கொள்றீங்க? என்ன சொல்ல வருது? மக்களுக்காக இல்ல அவங்க செய்யற தவறுகளுக்கு நாங்க பொறுப்புனா அவங்க செய்யற நல்லதுக்கெல்லாம் நாங்க பொறுப்புன்னு நீங்க சொல்றீங்களா? அவங்க செய்யற நல்லதுக்கெல்லாம் நாங்களும் சேர்த்து தான் பொறுப்புன்னு யாராவது ஏத்துக்கிறீங்களா? அது அரசாங்கம் பண்ணுது, அது திமுக பண்ணுது. அவங்க செய்யற தப்புக்கு மட்டும் எப்படி நாங்க பொறுப்பாக முடியும்? அவங்க செய்யற நல்லதை வரவேற்கிறோம், தவறுன்னு சொல்றதை நாங்க வந்து தவறுன்னு எதிர்த்து எங்களுடைய கருத்துக்களை தெளிவுபடுத்துறோம், போராட்டத்தின் மூலமா தெளிவுபடுத்துறோம், சட்டமன்றத்தில் எதிர்த்து குரல் கொடுக்குறோம். அந்த முறையில் தானே பண்ண முடியும். அது அவர்களுடனான தேவை என்ன, தொடர்ந்து செல்ல வேண்டிய தேவை என்ன என்பதை நான் முதலே சொல்லிட்டேன். மத்திய அரசாங்கம் ஒரு பாசிச சக்தி மத்தியில் ஆட்சி பொறுப்பெடுக்கக்கூடிய நிலையில் அதை எதிர்த்த போராட்டத்தில் திமுகவினுடைய பங்களிப்பு என்பது மிக மிக அவசியமானது, முக்கியமானது. ஸோ அதுக்கு உட்பட்டு அதே நேரத்தில் மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனை சமரசமற்ற போராட்டத்தை நாங்கள் நடத்திட்டு இருக்கிறோம், இனிமேலும் நடத்துவோம். உடனடியாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அதை நான் உண்மையாக கண்டிக்கிறேன், அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி மறுத்துட்டாரு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த இஷ்யூ வந்து உண்மைதான் அப்படின்னு பல பேர் பேசுறாங்க. ஜவஹர்நேசன் அவர்கள் கல்விக் கொள்கை கூட இருந்து வெளியேறும் போது இவர் என்ன காரணத்தை சொன்னாரோ அதே தான் சொன்னார், மறைமுகமா திணிக்கிறாங்கன்னு சொன்னார். ஆனா இப்போ வரைக்கும் பதில் இல்லை. இல்லை அந்த இதை பொறுத்த வரைக்கும் ஊடகங்களில் பத்திரிகைகளில் 500 அரசு பள்ளிகளை தனியாரிடம் தத்து கொடுப்பது என்கிற முறையில் அது வந்திருந்தது. அது ரொம்ப அரசு பள்ளிகளை போய் தனியார்கிட்ட தத்து கொடுக்கறதுன்றதை யாராவது ஏற்க முடியுமா? அந்த முறையில் தான் நாங்கள் வந்து எங்களுடைய எதிர்ப்பை வந்து தெரிவித்து இது கொஞ்சம் கூட சரியில்லை, உடனடியாக இந்த அறிவிப்பை திரும்ப பெற வேண்டும்னு சொல்லி அமைச்சர்கள் பேசியிருக்காங்க, அமைச்சர்கள் ஊடகத்திலையும் பேசியிருக்காங்க, பதில் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி இல்லைன்னு சொன்னால் ஓகே வரவேற்கிறோம் அப்படின்றத நாங்கள் மறுநாளே அது சொல்லிட்டோம். ஒருவேளை மீண்டும் அத்தகைய நிலைப்பாட்டில் தான் அரசாங்கம் இருக்குன்னா நாங்கள் கடுமையாக இருப்போம். அரசாங்க பள்ளிகளை மேம்படுத்துவது, அதனுடைய கட்டமைப்பு வசதிகளை அதிகப்படுத்துவதற்கான நிதி ஒதுக்கீட்டை அதிகப்படுத்துவது எல்லாமே மாநில அரசாங்கம் செய்யணும். மற்றவர்களை சார்ந்து மற்றவர்களுடைய கையை எதிர்பார்த்து அரசு பள்ளிகளை வைத்திருப்பது என்பது ஏற்புள்ள. அரசு பள்ளிக்கு போகிறது ஏழை எளிய மாணவர்கள் தான். ஸோ அதுக்குரிய எல்லா விதமான கட்டமைப்பு வசதிகளுடன் கூடிய இதாக அது வந்து இருக்கணும். அதனால் அமைச்சர் அது அப்படி இல்லைன்னு சொல்லிட்டாரு, அதனால் அந்த பிரச்சனை அந்த நீங்க சொல்றீங்க பார்த்தீங்களா, கட்டமைப்பு, நிர்வாகம், மற்ற சில விஷயங்களுக்கு உதவி பண்றது தனியார் பள்ளிகள் பக்கத்துல இருக்க அரசு பள்ளிகளுக்கு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இப்ப இவங்க பேசிட்டு இருக்காங்க. இல்லை எங்களை பொறுத்த வரைக்கும் அதை ஏற்கலை. அப்படியே பண்ணுறதா இருந்தாலும் மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அந்த ஃபண்டை கொடுத்து எந்த பள்ளிக்கு பண்ணணும், எங்கே தேவை இருக்குங்கிற முறையில் அதை பண்ணுமே தவிர தன்னிச்சையாக தனியார் பள்ளி நிர்வாகங்கள் இந்த வேலையில் ஈடுபடுறதுன்றதை நாங்கள் ஏற்கலை. இப்பயும் ஒருவேளை அப்படி இருந்தால் கூட அதை வந்து நாங்கள் ஏற்கலை. அதுதான் சமீபத்துல முதலமைச்சர் அடிக்கடி பேசுற ஒரு விஷயம் வந்து நாங்கள் 200 தொகுதிகள்ல ஜெயிப்போம் அப்படின்னு 200 சீட்ஸ் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. அது கூட்டணி கட்சிகளோட உள்ளடக்கிய அந்த நம்பரா அல்லது அவரே தன்னிச்சையாக அறிவிக்கிறார்? இல்லை, இந்த அணி 200 இடங்களில் வெற்றி பெறும் தான் அவர் சொல்லியிருக்காரு. திமுக மட்டுன்ற முறையில் அவர் ஒன்றும் சொல்லலையே. திமுக தலைமையிலான இந்த அணி 200 இடங்களில் வெற்றி பெறுன்ற முறையில் தான் அவர் சொல்லியிருக்காரு. அப்படி தான் சொல்லியிருக்காரு, நான் நினச்சிட்டு இருக்கேன். இல்லை அடுத்து வரக்கூடிய தேர்தலில் அப்புறம் தோத்து போயிடும்னு சொல்லுவாங்க. எல்லா கட்சி தலைவர்களுமே தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட் வர வரைக்கும் கேளுங்க, எல்லா தலைவர்களுமே ஜெயிப்போன்னு தான் சொல்லுவோம். அது தேர்தல் ரிசல்ட் வந்த பிறகு பார்க்க வேண்டியது. இதை பொறுத்த வரைக்கும் அவர்கள் செய்திருக்கிற ஒரு செயல்பாடுகள் மூலமாக ஒரு கூடுதல் எண்ணிக்கை வரும் என்கிற முறையில் முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. அது கூட்டணி கட்சிகள் தவிர்த்து என்ற முறையில் அவர் சொல்லணும். இல்லை எங்களோட அது இவ்வளவு ஏர்லையெல்லாம் கலந்து பேசுகிற பிரச்சனை எங்கே இருக்கு? இது ரொம்ப அட்வான்ஸ் இல்லை. ஓகே, அது பார்த்துக்கலாம். 26 டைம் இருக்கு. ரைட், ஓகே, நன்றி.